மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியிலும் உங்களோட வாக்கு யாருக்குன்னா? விஜய்க்கு தான் போடலான்னு இருக்கிறோம். டிவிக்கே தான். விஜய்க்கு தான். ஆர்கே நகர் தொகுதின்னு இல்லை, எல்லா தொகுதியுமே தளபதி விஜய்க்கு தான் வந்து ஓட்டு விடும். அப்படிங்களா? நம்ம இங்கே ஆர்கே நகர், ராயபுரம் பக்கத்தில் எல்லா தொகுதியுமே அவர் தான். என்ன மாதிரி மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க? அவர் வந்தாலே பெரிய மாற்றமாக தான் இருக்கும். தாவேக்கால வந்து மரிய வில்சன் சார் தான் இந்த ஆர்கே நகர் தொகுதியில் நிற்கிறாரு. அவர் வந்து இந்த தொகுதியில் ஜெயிக்க முடியுமா? முடியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் இப்போ புதுசாக வரவங்களுக்கு ஓட்டு பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. டிவிக்கே மோஸ்ட்டாக வரும். மரிய வில்சன் சார் தான் இங்கே வந்து போட்டியிடறதா இருக்காரு. அவருக்கு என்ன மாதிரி ஆதரவு இருக்கும் இந்த தொகுதியில்? ஐ திங்க் இப்போதைக்கு நல்ல ஆதரவு இருக்குது. ஏன்னா அவர் எஜுகேஷனால் ஹெல்ப் பண்ணுறாரு, இன்ட்ரெஸ்ட் நிறைய பண்ணுறாரு. அதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது, ஆதரவு கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மரியன் வில்சன் எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட்லேருந்து வராரு. ஒரு படித்த ஒருத்தர் வரும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். நம்ம ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியிலும் உங்களோட வாக்கு யாருக்குன்னா? விஜய். திமுக கோட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல தாவேக்கா மாதிரி புதிய கட்சி வந்து இங்கே ஜெயிக்குமா? ஜெயிக்கணும் கண்டிப்பாக. அவங்களே மாறி மாறி வந்துருக்கிறாங்களா, அவங்க தலைமுறை அவங்களே தான் வராங்க. புதுசாக ஒரு ஆள் வந்துட்டு. நான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? என்னோட வாக்கு டிஎம்கே. அப்படிங்களா? ஓகே. இப்போ வந்து ஆர்கே நகர் தொகுதி வந்து திராவிட கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேக்கா வந்து புதுசாக வந்திருக்க ஒரு கட்சி. மரிய வில்சன் சார் இங்கே போட்டிடுறதா சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தாவேக்காலாம் இப்போ வந்து புதிய கட்சிங்க. அதெல்லாம் இன்னும் நாள் ஆகணும். உடனே அதெல்லாம் ஆக முடியாது. சரி, டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னா ஆர்கே நகர் தொகுதியில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் ஜெயிக்கும். கண்டிப்பாக டிஎம்கே தான் ஜெயிக்கும். வேறு யாரும் ஜெயிக்க முடியாது. நான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? திமுக. எப்பயுமே ஓகே. ஓகே. நான் கடந்த 5 வருஷத்தில் இந்த தொகுதியில் என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க? நிறைய செஞ்சுக்கிறாங்க. பிரிட்ஜு கட்டிடுறாங்க, காலேஜ், இந்த கல்யாண மண்டபம் நிறைய பண்ணிடுறாங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து திமுக கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது இந்த வட சென்னை எல்லா இடங்களும். இந்த மாதிரி இடத்துல தாவேக்கா மாதிரி புதிய கட்சிகள் ஜெயிக்க முடியுமா? கஷ்டம். இன்னும் ஒரு அடுத்த 5 வருஷம் போகணும். இந்த தேர்தலில் வந்து ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு? விஜய்க்கு தான். டிவிக்கே. ஓகே. என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க? அவர் வந்தாலே பெரிய மாற்றமாக தான் இருக்கும். அதுக்குன்ட்டு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லைல்ல. ஓகே ஓகே. ஜென்ரலாக என்ன மாற்றம் வருமோ அவருக்கே தெரியாதா? கண்டிப்பாக அவர் பண்ணுவார். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? உதயசூரியன். உதயசூரியன். எப்பயுமே அவங்களுக்கு தான். ஓகே. நான் இந்த கடந்த 5 வருஷத்தில் என்ன மாதிரி நல்லதெல்லாம் தொகுதிக்கு செஞ்சுருக்காங்க? அவர் இங்கே ஜேஜே அபினேஸ்வர் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் செஞ்சுருக்காரு. எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சுருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. இது திமுக கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தாவேக்கா மாதிரியான புதிய கட்சிகள் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது, கஷ்டம். மரிய வில்சன் சார் தான் தாவேக்கா சார்பில் இங்கே நிற்கிறார். அவருக்கான ஆதரவு இங்கே எப்படி இருக்கு? அவருக்கும் இருக்குதான், ஆதரவு இருக்குதான், சொல்ல முடியாது. இந்த வாட்டி எப்படின்னு எனக்கே தெரியல. யூகிக்க முடியல. மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதனால. ஆனால் உதயசூரியனுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குக்கா? நாங்கள் இந்த வாட்டி விஜய்க்கு தான் போடலான்னு இருக்கிறோம். அப்படிங்களா? கடந்த 5 வருஷத்தில் இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் ஒரு செய்யல. அவர் என்ன செஞ்சார்? முதல்ல இங்கே இருக்கணுங்களே நம்மளை என்னன்னு கேட்க மாட்டானுங்க, ஓட்டு கேட்க மாட்டோம் தான் வரானுங்க. வேறு எதுக்குன்னா வரானுங்களா? இங்கே எதுக்குமே வரதில்லை. 10 வருஷமாகவே அநியாயம் தான் பண்ணுறானுங்க. இவனுங்க ஆச்சே சரியில்லை. போனால் கூட நிம்மதியாக இருக்கும்ன்றான். அவர் விஜய் ஆட்சி வந்தால் கொஞ்சம் பார்க்கலாமே. அவர் வந்து என்ன செய்கிறான்னு பார்க்கணுமா? மாற்றம் திரும்பினா தானே கரெக்டாக இருக்கும். அவனுக்கே பொண்ணு ஒன்றும் அவசியம் கிடையாதுல்ல. இந்த ஆர்கே நகர் தொகுதியில் இந்த மாதிரி ஒரு முக்கிய பிரச்சனை இருக்குது, இது யாராவது வந்தாங்கன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது? நிறைய இருக்குமா, நிறைய இருக்குது. தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. ஓகே ஓகே. மழை பெஞ்சா? ஆமாம், மழை பெஞ்சா கிடையாது. நம்ம அங்கே போய் அதிகாரிங்கிட்ட போய் சொன்னாலும் நம்மளுக்கு எங்கேருந்துமா வரேன்னு கேட்குறானுங்க. போகும்போது நம்மளை கையெழுத்து கும்பிட்றானுங்க. கிட்ட போய் நின்னோம்னா எங்கேருந்து வரமான்னு கேட்குறானுங்க.
அப்போ நம்மளே 10 வாட்டி இப்படி தான் போகிறானுங்க வரானுங்க, என்னம்மா அப்படின்னு கேட்குறானுங்க. கிட்ட போனோம்னா எட்ட போன்றானுங்க. நம்மளை என்ன செஞ்சானுங்க? இங்கே இருக்கிற எம்எல்ஏ கூட என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யலை இது வரைக்கும். ஒரு இதுவே அதான் சொல்கிறேனே, தண்ணி போகிறதுக்கும் இடம் கிடையாது, புரியுதுங்களா? அவருக்குன்னு எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு பண்ணது கிடையாது இந்த ஆர்கே தொகுதிக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? டிவி கேட்குதா? டிவி கேட்குதான். தாவேக்கால வந்து மரிய வில்சன் சார் தான் இந்த ஆர்கே நகர் தொகுதியில் நிற்கிறாரு. அவர் வந்து இந்த தொகுதியில் ஜெயிக்க முடியுமா? முடியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் இப்போ புதுசாக வரவங்களுக்கு ஓட்டு பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. டிவிக்கே மோஸ்ட்டாக வரும். அதுவும் இல்லாமல் இப்போ தனியாக நிற்கிறாங்கல்ல, மிச்ச கட்சிகள் எல்லாருமே ஒரு 25 பேர் 20 பேர் இருக்காங்க. இப்போ இவர் தில்லா நிற்கிறாருன்னா இவர் போடுவாங்க தான். ஆல்ரெடி ஃபேன் ஃபாலோவிங் நிறைய இருக்குது. புதுசாக வரவங்களையும் விரும்புகிறாங்க. ஸோ கண்டிப்பாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கடந்த 5 வருஷத்தில் திமுக என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க இந்த தொகுதியில்? மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. பண்ண வேண்டியது நிறைய பண்ணல, பண்ணாதது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சாலை வசதியெல்லாம் கூட இன்னும் நிறைய பண்ணணும், பேசிக்காக இருக்கிறது. ஆனால் அதுவே பண்ணலை. அப்போ வந்து ஒரு மாற்றம் எதிர்பார்க்குது கண்டிப்பாக. ஓ சரி. என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே அவங்க தான் போடுவாங்க. அப்படிங்க. ஆமாம், எங்கள் வீட்லேயும். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட வாக்கு யாருக்கு? உதயசூரியனுக்கு. ஆமாம், எனக்கு இன்றைக்கி 67 வயசு ஆகுது. நான் ஓட்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்கேன். இந்த 5 வருஷம் நல்லபடியாக திராவிட மாடல் ஆட்சி நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் குறை இல்லையே, குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க. அதனால் வேண்டி என்னுடைய ஓட்டு உதயசூரியனுக்கு தான். இப்போ வந்து தாவேக்கா மாதிரியான புதிய கட்சிகள் இங்கே ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? தமிழக வெற்றி கழகம் மாதிரி ஒரு புதிய கட்சி வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை, அதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அது வந்து இன்னொரு 10 வருஷம் ஒரு 4-5 எலெக்ஷன் சந்திச்சாதான் அதனுடைய இது சொல்ல முடியும். அவங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்ல முடியும். ஆனால் தற்சமயம் இது வந்து நம்ம டிஎம்கே ஆட்சி வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல ஜனங்க மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கோட தான் இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? ரெட்டியாளி தான். பாபு. ஓகேண்ணா. கடைசி 5 வருஷத்துல பெருசா யாரும் நல்லது செய்யலையா திமுக? ஐயோ சொல்ல ஆனால் கொசு தொல்லை தாங்க முடியல. என்ன கொசு தொல்லை, இந்த கொசு தானது வந்து அவங்களுக்குள்ளே கொசு, ஓவர கொசு. எக்காப்பத்தில் கொள்ளை திருடு பிட் பாயிட்டு கெஞ்சியா எல்லாம் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி சேவராக போச்சு. தாவேக்கா சார்பில் புதுசா மரிய வில்சன் சார் இந்த தொகுதியில் நிற்க போறாரு. அவருக்கு இந்த தொகுதியில் ஆதரவு இருக்குமா? படமே ஓடாது. இது அம்மா இருந்தாலும் இந்த கொசுலாம் இங்கே வராது. எப்போ அடிச்சு துவைச்சிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் இல்லாத கூட எல்லாமே இதாகி போச்சு. ஆளுகால ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? கண்டிப்பாக தாவேக்கா. தாவேக்கா. மரிய வில்சன் சார் தான் இங்கே வந்து போட்டிடுறதா இருக்காரு. அவருக்கு என்ன மாதிரி ஆதரவு இருக்கும் இந்த தொகுதியில்? ஐ திங்க் இப்போதைக்கு நல்ல ஆதரவு இருக்குது. ஏன்னா அவர் எஜுகேஷனால் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ மக்களோட இன்ட்ரெஸ்ட் நிறைய பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது, ஆதரவு கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் இங்கே பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க தொகுதியில்? தொகுதியில் தான் சொன்னேன் ஃபஸ்ட் எஜுகேஷன். ஐ திங்க் அவர் ஜேபிஆர் குரூப் ஆஃப் அந்த கம்பெனியில் அங்கே உள்ளவர். ஸோ அவருக்கு எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் தெரியும். ஸோ மேக்ஸிமம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அவர் இம்பார்ட்டன்ஸ் வந்து எஜுகேஷன் இருக்கும். ஸோ அதுதான் பெரிய சேஞ்சஸாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேண்ணா. இந்த 5 வருஷமாக திமுகவோட தொகுதியாக தான் இது இருந்துச்சு. அதை மாற்றி தாவேக்கா மாதிரி புது கட்சிகள்லாம் இங்கே உள்ளே வர முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வர முடியும். ஏன்னா எம்எல்ஏ நாங்கள் வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்படிங்களா? ஆமாம், 5 வருஷமாக இந்த எம்எல்ஏ வந்ததில்லை. ஓ, அதான் சொன்னேன், அந்த அம்மா இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அதான் டவுனாக தான் இருக்குது. ஸோ இந்த தாவேக்கா வந்து நல்லா இருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை ஆர்கே நகர் தொகுதியில் இருக்குது, அதை வந்து மரிய வில்சன் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? பர்டிகுலராக நான் சொன்னேன், எலெக்ஷன் வந்தால் மட்டும் தான் அந்த ரோடெல்லாம் போடுறாங்க. ஓகே ஓகே. ரோடு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா வரவே முடியாத இடம். ஆக்சுவலாக அப்படி இருந்துச்சு. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை சக்கத்தில் இப்போ ரெடி பண்ணுறாங்க, எலெக்ஷனாக ரெடி பண்ணால் நினைக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? ரெட்டலை தான். அப்படிங்களா? இப்போ இந்த 5 வருஷம் திமுக தான் இந்த தொகுதியில் இருந்தாங்க. அவங்க எந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த தொகுதிக்கு? பண்ணார், 4 பஸ்ஸு விட்டாரு, ஒரு 1000 ரூபா போட்டுக்கிறாரு. அதுதான் வேறு என்ன பண்ணுறாரு? ஏன்னா கரண்ட் கேட்டில் செத்தா 4 லட்சம் 5 லட்சம் அதுதான் கொடுக்குறாரு. யார் என்ன பண்ணாரு? வீடு வாசலாக கிடக்குறான். தைலம் பண்ணிச்சான், ஒரு வீடு கிடையாது. பிளாட்பாட்டில் கூட பண்ணாங்க. அதுக்கும் எதுவும் என்னன்னு பார்க்கல, யாருமே என்னன்னு சொல்லலை. நான் சுத்தமாக இப்போ நாங்கள் ஒரு வீடு வாசலாக திறக்கிறோம். அது மாதிரியா என் ஓட்டு எப்பவுமே அதுதான். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? டிவிக்கே தான். டிவிக்கே தான். கண்டிப்பாக. ஓகே. தாவேக்கா வந்து வந்தால் நிறைய நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக. லாஸ்ட் 5 புதுசாக வரவங்களுக்கு ஏன்னா வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா கடந்த 5 வருஷமாக அவங்க தான் திமுக தான் ஆட்சியில் இருக்காங்க.
பெருசாக ஒன்றும் பண்ணதா இது பார்த்ததில்லை. வேறு பண்ணாத தவிர்த்து வேறு நிறைய இது கொள்ளரான வேலைகள் தான் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ புதுசாக வர இதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் டிவிகேக்கு. புதுசாக வர யாராக இருந்தாலும் இந்த விஷயம் மாற்றணும் ஆர்கே நகரில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என்ன விஷயம்? அதான் இந்த சாலை வசதிகள் இதெல்லாம் எலெக்ஷன் அப்போ தான் மேபி போடுறாங்க. இப்போ புதுசாக பஸ் ஸ்டாப் இப்போ கட்டிக்கிறாங்க, அந்த ஏசி இது அது எல்லாமே இப்போ புதுசாக தான் எலெக்ஷன் வர அந்த டயத்தில் தான் எல்லாம் பண்ணுறாங்க. அது எல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பண்ணுறேன்றாங்க, ஆனால் பண்ண மாட்டுறாங்க. அது இப்போது வந்து அவங்க வரவங்க புதுசாக வரவங்க அது பார்த்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? புதுசாக வந்திருக்க டிவிகேக்கு போடலாம். அப்படிங்களா? மரிய வில்சன் சாருக்கு போடலான்னு இருக்கீங்களா? எதனாலண்ணா? இல்லை நிறைய நம்ம மாறி மாறி போட்டுட்டோம், புதுசாக வரவங்க ட்ரை பண்ணலாம். அப்படிங்களா? ஆர்கே நகர் தொகுதி புதிய மாற்றத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்டு தான் இருக்கா? இல்லை கண்டிப்பாக ஆமாம். இது ஆல்ரெடி டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி வரும். இருந்தாலும் மரியன் வில்சன் எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட்லேருந்து வராரு. ஒரு படித்த ஒருத்தர் வரும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் நான் நம்புகிறேன். என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குண்ணா அவர் மேலே? இல்லை ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய அந்த காலேஜ் யூனிவர்சிட்டி பற்றி எனக்கு தெரியும், நிறைய வந்து டொனேஷன் பண்ணுறாங்க. அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர்றதுனால எஜுகேட் சம்மந்தமாக நல்லா திங்க் பண்ணுவாங்க. நினைக்கிறேன் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? ஆர்கே நகர் தொகுதின்னு இல்லை, எல்லா தொகுதியுமே தளபதி விஜய்க்கு தான் வந்து ஓட்டு விடும். அப்படிங்களா? நம்ம இங்கே ஆர்கே நகர், ராயபுரம் பக்கத்தில் எல்லா தொகுதியுமே அவர் தான் விடும் கண்டிப்பாக. ஓகேண்ணா. ஆர்கே நகர் தொகுதியில் வந்து மரிய வில்சன் சார் வந்து போட்டியிடுறதா இருக்காரு. அவரை பற்றி என்ன எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு? அவர் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே ஆர்கே நகரில் பீச்சை வந்து பெரிய அளவில் மாற்றுறேன்னு சொல்லியிருக்காரு. மீனவருக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு, மக்களுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. கடந்த 5 வருஷமாக திமுகலேருந்து இருந்திருக்காங்க. கடைசியாக அவங்க இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தலை அப்படின்னு உங்களுக்கு அதிருப்தி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன? இப்போ பார்த்திங்கன்னா ஆர்கே நகர்லாம் அந்த மேம்பாலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் தான் வந்து கட்டி முடித்து அதை வந்து மக்களுக்கு வந்து அதை தெரியப்படுத்த விதமாக பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஆரம்பத்திலே பண்ணியிருக்கணும். இப்போ வந்து எதிர்க்க தளபதி இருக்காருன்றதுனால தான் இதை வந்து இந்த விஷயம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாரு? திமுக தான். ஓகே. இந்த கடைசி 5 வருஷத்தில் என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் உங்களுக்கு செஞ்சுருக்காங்க இந்த தொகுதிக்கு? இப்போ நான் இருக்கிற எனக்கு நல்லது பண்ணிக்கிறாங்க. ரோட்டில் நிறைய பாலம் இது பிரிட்ஜு கட்டிக்கிறாங்க, நிறைய மக்களுக்கு அத்தியாவசியம் செஞ்சுருக்கிறாங்க, நிறைய செஞ்சுக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? ஆர்கே நகர் எங்கள் வந்து யாழ்ப்பாணம் தலைமை யார் அறிவிக்கிறாங்களோ அதுதான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அதான் எந்த தலைமைக்கு? தலைமைனா எங்களுடைய தலைமை டிஎம்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தான் எங்களுக்கு தலைவர். அவருக்கு கொடுக்குற வேட்பாளர் யார் நிறுத்தினாலும் ஓட்டு போட தயார். அப்படிங்களா? அதான் எங்களுடைய நிலைப்பாடு. கடந்த நிலையான ஒரு ஆட்சி கொடுக்கணும் அவங்களால தான் முடியும். ஆனால் இது வந்து ஜாதி கட்சி மாதிரி ஆகிட்டாங்க. மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையான இது வந்து திமுக மேலே தான். ஏன்னா ஒரு வாரிசு இல்லாத கட்சி மாதிரி இப்போ ஏடிஎம்கே போயிடுச்சு. வாரிசு இல்லை. இப்போ நம்ம இருந்தாங்கன்னா இப்போ நானே டிஎம்கேக்காரன் தான், ஆனால் டிஎம்கே வராது. நம்ம இல்லாதனால இப்போ தலைமை சரியான ஒரு இது இல்லாதனால மக்கள் வந்து நிலையான ஒரு அரசு வேணும் அப்படிங்கிறது தான் டிஎம்கே தேர்ந்தெடுக்காங்க. இதான் 2022 தொடரும், 26லையும் டிஎம்கே தான் தொடர்ந்து டிஎம்கே தான். அதான் வருங்கிறது இது உண்மை. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? ஏடிஎம்கே. கடந்த 5 வருஷங்கள் வந்து திமுக வந்து என்ன மாதிரி நல்லதுக்கெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த தொகுதியில்? நிறைய பண்ணியிருக்காங்க, இல்லை லேடிஸ்க்கு நிறைய பண்ணியிருக்காங்க. சரி, நான் தாவேகா சார்பில் வந்து மரிய வில்சன் சார் இங்கே போட்டிடுறாரு. அவருக்கான ஆதரவு இந்த தொகுதியில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குது, நல்லா வரும்ன்ற மாதிரி தான் தெரியுது. ஏடிஎம்கே கூட கூட்டணி இருந்தால் மேபி ரெண்டுமே வந்திருக்கலாம். இப்போ தனித்து போட்டிடுறதா சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதனால் எப்படி டவுட்டாக தான் இருக்குது. ஓகே. நீங்கள் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த தொகுதியில்? ஏடிஎம்கே விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட வாக்கு யார்? ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? எந்த கட்சி இதை ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. 8 ஓட்டு விடும். ஓகேண்ணா. உங்களோட சப்போர்ட் எந்த கட்சி? இது லைக் ஆல்மோஸ்ட் இது 6 இயர்ஸாக இப்படியே தான் இருக்குது. ஸோ இதுவே சால்வ் பண்ணல. ஸோ லைக் ஸோ இதுக்கப்புறமும் இதே மாதிரி இருந்தால் சும்மா தானே. திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி வருது. இப்போ டிவிகேக்கு போடலாம். டிவிகேக்கு போடலாம். தாவேகா சார்பில் வந்து மரிய வில்சன் சார் இந்த தொகுதியில் நிற்கிறாரு. அவரை தெரியுமா? சத்யபாமா காலேஜோட அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. இந்த தொகுதியில் அவருக்கான ஆதரவு எவ்வளோ இருக்குண்ணா? கம்மியாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி அவர் இந்த ஏரியா இல்லை, பட் ஸ்டில் அவருக்காக இல்லைனாலும் இன்னொருத்தருக்காக அவங்க கண்டிப்பாக ஓட்டு விடும். ஓகே. அவர் இங்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. இளைய தளபதி விஜய்க்காக பாதி பேர் ஓட்டு போடுவாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? திமுக.
திமுகக்கா, ஓகேண்ணா. என்ன மாதிரி நல்லதெல்லாம் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்காங்க? என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்காங்கண்ணா? தெரியாது ஆ. என்ன செய்துக்கிறாங்க, இது சொன்ன வாட்டியில் போயிட்டே இருக்கோம், அதெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது பொதுவாக சொல்லி திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? விஜய் தான். விஜய்க்கு தானே? விஜய் தான். ஆனால் வந்து முக ஸ்டாலின் திருப்பி பொம்பளைங்க நடமாடும் எவ்வளோ பேர் சாவாங்கன்னு தெரியாது. அவர் வந்து எல்லாம் செஞ்சால் கூட பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா நம்ம பொம்பளைங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குது. 5 வருஷம் அவர் எப்படி ஆண்டுட்டாருன்னா நல்ல திருப்பி அவருக்கு போடலாம். இந்த ஒரு மாதிரி அவருக்கு நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குன்னா? எங்களுடைய ஆகே டிஎம்கேக்கு தான். நான் கடைசியாக திமுக ஆட்சியில் என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் செஞ்சாங்க இந்த தொகுதியில்? பொதுவாகவே 90% நல்லாவே நடந்திருக்கு. இன்னும் மேலும் நடக்குதுன்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? ரெட்டலி தான் போடுவோம். அப்படிங்களா? போடுவோம். இப்போ ரயில்வே இடத்துல இன்னும் வீடு இடிச்சிட்டாங்க, எங்களுக்கு எந்த ஆதரவு கட்டா இல்லை, ரோட்டில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த நிலைமையில் இருக்கிறோம். ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் இருக்கிறது வீடில் சும்மா பிளாட்பாரத்தில் பாட்டில் பொறிக்கணும், பழப்பு பொழிச்சிக்கணும், வேறு ஒரு வேலையும் இல்லை, உட்காந்துங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியோட உங்கள் வாக்கு யாருக்கா? டிவிக்கு தான். என்ன எதிர்பார்ப்பு இருக்குது தாவேக்கா மேலே? எதிர்பார்ப்பு ஏதோ அண்ணன் நல்லா செய்வார்னு நினைக்கிறேன். இப்போ திமுக ஆட்சி ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியோட உங்களோட வாக்கு யாருக்கு? நாங்கள் உதயசூரியன் தான் போடுவோம். உதயசூரியன் தான் போடுவீங்க எப்பயுமே? ஓகே. இந்த தொகுதியில் எந்த மாதிரி நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க கடந்த 5 வருஷத்தில்? செஞ்சுருக்காங்க ஓரளவுக்கு. மகளிருக்கெல்லாம் மகளிருக்கு நல்லா செய்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கு? விஜய்க்கு தான்மா. விஜய் தான். விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜய் தான் வருவார். அப்படியா? என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்குறீங்க விஜய் வந்த உடனே? புதுசாக ஏதாவது வித்தியாசமாக செய்வார். இவங்கெல்லாம் பழமொழிங்க. புதுசாக இவங்க சிறு வயசில் இருக்காங்க, எல்லாமே நல்லது செய்வாங்க. நம்ம நாட்டுக்கு தேவையானதெல்லாம் அது செய்வாங்க. பெண்களுக்குலாம் நிறைய அறிவிப்புகள் விட்டுருக்காரு கடைசி, அதெல்லாம் கண்டிப்பாக செய்வார். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? வாக்கு யாருக்குன்னு சொல்கிறது 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் அந்த நேரம் யாருன்றது தான் நம்ம சொல்ல முடியும். உறுதியாக சொல்ல முடியாது. உறுதியாக சொல்லணும்னு சொன்னால் விஜய்க்கு தான் சொல்லலாம். அப்படிங்களா? ஓகேண்ணா. எந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது தாவேக்காக்கு ஆர்கே நகர் தொகுதியில்? ஆர்கே நகரில் அதிகபட்சம் டிஎம்கே தான் ஆர்கே நகர் இப்போதைக்கு. சரியா? இப்போ இன்னும் இந்த இருக்கிற இந்த 40-50 நாளைக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகபட்சம் இப்போதைக்கு இருக்கிறது டிஎம்கேல இருக்காங்க. ஓகேண்ணா. மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி எந்த மாற்றங்களும் நடக்கலையா ஆர்கே நகர் தொகுதியில்? இதுக்கு முன்னே தான் டிஎம்கே தான்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை மாற்றங்கள் தொகுதியில் எந்த மாற்றங்களும் கிடையாதான்னு? தொகுதியில் இருந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குது. தொகுதி நிலைமை மாறல. அதாவது இந்த 5 வருஷ காலம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஓடி இருக்கு. வித்தியாசப்படலை, எந்த வித்தியாசப்படலை. இன்றைக்கி காலகட்டத்துக்கு வெளிநாட்டில் அதாவது உலக நாடு போர் நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த போருக்கு ஒரு அரசியல்வாதி கூட கேட்கறது இல்லை. அப்போ ஓட்டு போடணுன்றது எப்படி ஓட்டு போட போவாங்க? மக்களுக்காக தான் எலெக்ஷன் வச்சு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு ஒரு கஷ்டம் போது அவங்க அதுக்கு முறைப்பாடு என்னவோ அதை செய்யணும். ஆனால் அதை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்களுடைய சூழ்நிலையை மட்டும் பார்த்து அவங்க தான் ஆளணும்னு மக்கள் ப்ரெஷர் கொடுத்து மக்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மக்களுக்கு என்ன செய்யணுன்றதை அவங்க எதிர்பார்க்கல. இன்றைக்கி ஒரு சின்ன பிள்ளை வச்சுருக்காங்க, பால் காய்ச்சறதுக்கு வீட்டில் கேஸ் இல்லை, கேஸுக்கு அலையிறாங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்கிறது? அதை இப்போ எடுக்கிற நிர்வாகங்கள் யார் வராங்களோ அவங்க அதுக்கு முயற்சிக்கணும். பதவி இருந்தால் தான் செய்யணுன்றது இது இல்லையா? பதவி இல்லாமலும் செய்யலாம். அப்போ அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வரும் முன் செஞ்சால் அதுக்கு பலன் இருக்கும். வந்த பிறகு செய்கிறது அது பெரிய விஷயமே இல்லை. 2 ரூபா வச்சு 2 பேர் கொடுத்தானா அவன் தான் பெரியவன். 2000 ரூபா வச்சு கொடுக்குறவன் பெரிய ஆளுங்க இல்லையா? அப்போ இன்றைக்கி மக்களுக்கு என்ன தட்டுப்பாடோ அது யார் செய்ய முதல் வரா. ஆனால் இன்னும் வரல. என் மனசில் ஓடிட்டுருக்கு. இன்னும் முன் வர்றதுக்கு இன்னும் யாரும் வரல. இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சி சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு 4 முக்கியமான கட்சினா அது 4 முக்கியமான கட்சியிலேருந்து யாருமே ஒழுங்கான முறையில் இன்னும் மக்களுக்கு தேவையானதை செய்யறதுக்கு வரல. அது வரணும். அது வந்தால் யார் வருவாங்கன்னு கூட என்னால் சொல்ல முடியல. இல்லை, நான் இப்போ திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி வருது. இப்போ புதுசாக நாம் தமிழர் கட்சி இருக்கு, புதுசாக சொல்கிறேன் வருது 4 கட்சி. இந்த 4 கட்சியில் இப்போதைக்கு நம்ம விஜய் சொல்கிற மாதிரி 2 கட்சி தான் போட்டின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த 2வது தளத்தில் இருந்த அதாவது டிஎம்கே
ஏடிஎம்கே 2வது தளத்தில் இருந்தது. அந்த 2வது தளத்தில் இருந்தது இப்போ உடஞ்சதுனால அது 4வது தளத்தில் இருக்கிற கதையாயிடுச்சு. சரியா? ஏன்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொன்னான். 2 பட்டா முடிஞ்சது கதை. இப்போ 2 பட்டாங்க. அவங்க கதை என்னன்றது தெரியாது. அது கூட்டணியில் போகிறாங்களா எதில் போகிறாங்களோ அது தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமான்றது சுத்தமாக ஐடியா இல்லை. என்ன தான் கூட்டணியாக இருந்தால் கூட வாய்ப்பு இல்லை. இவர் விஜய் சொல்கிற மாதிரி டிஎம்கேவா டிவிகேவா அது கேள்விக்குறி. அதில் வந்து அதிகபட்சம் இன்றைக்கி இளைஞர்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது ஒரு மாற்றம் ஏற்படணும்னு சொன்னால் டிவிகே தான் வரணுன்றது எல்லாருக்கும் இது.